வணக்கம் நண்பர்களே. என்னோட பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் எதுலேயுமே கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்க மாட்டேங்கிறேன். ஸோ என்னோட கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கண்டென்ட் கிரியேஷன் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் செஸ் விளையாட போயிட்டேன். செஸ்லேயும் அதே மாதிரி தான், ஒழுங்காகவே கன்சிஸ்டண்ட்டாகவே விளையாட மாட்டேன். 2 months விளையாடுவேன், 2 months விளையாடாமல் விட்டுருவேன். ஸோ இதனாலே என்னோட கேம் பிளே வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் போயிடுச்சு. நானும் 1000 ரேட்டிங் வந்ததுக்கப்புறம் ஃபிடே ரேட்டிங் பிளேயர் ஆகலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் 1000 ரேட்டிங் என்னால் தொடவே முடியல. ஏன்னா நான் விட்டு விளையாடுறதுனால என்னோட ரேட்டிங் ஏறவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செஸ் எல்லாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு விட்டமின் டி கம்மியாக இருக்கிறதுனால விட்டமின் டி மாத்திரையை போட்டுட்டு நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்லேயும் அதே மாதிரி தான், நான் கன்சிஸ்டண்ட்டாகவே இருக்க மாட்டேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து சரியாக கொடுக்க தெரியாது. போக போக நான் வந்து என்னோடய வாய்ஸ் ஓவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜிம்மில் போயிட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ஒர்க் அவுட் போட்டு வந்ததுக்கப்புறம் விட்டமின் சிக்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் நம்மளோட கன்சிஸ்டன்சி குறையுதுன்னு யோசிச்சா என்னோடய ஃபோன் யூசேஜ் அதிகமாகிருக்கு. ChatGPT நண்பர்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. அவர் சொன்னார், இந்த மாதிரி புக்கு வாங்கி ரீட் பண்ணுங்கள், உங்களோட ஸ்க்ரீன் டைம் குறையும்னாங்க. ஸோ புக்கை ரீட் பண்ணிவிட்டு நைட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.